எங்கடா சுத்தி கொண்டு தெரியுற எங்களோட வாசியால மொத்தமா நிற்குது. அந்த பக்கம் போனா பிரச்சனை இல்லை, இந்த பக்கம் கொஞ்சம் பரவாயில்ல. அப்போ அவங்க தெரியுது பிடுகு வேலி அப்படியே பூவரச மரம் வளவா தெரியுது. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ வந்து புத்தூர்ல நிற்கிறேன். புத்தூர்ல சொன்னா எங்களோட அம்மாண்ட ஊர், அம்மாண்டே எந்த ஊர் தான். அம்மாக்கள் இருக்கிற வீட்டடிக்கு வந்துக்கிறேன். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊர் ஃபுல்லா ஊர்ல ஒரு இடமும் விடாம அப்படியே என்ன சொல்ல, மெயின் ரோட்ல இருந்து மெயின் ரோட்டுக்கு வலது பக்கம், எங்களுக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தா வலது பக்கம், பெருத்துறையிலிருந்து வந்தா இடது பக்கம் இந்த புத்தூர் எங்களோட ஊர். அப்ப அந்த ஊர் ஃபுல்லா பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க, ஒரு இடமும் தப்பு இல்லாம முழு இடமும் முழங்காலுக்கு மேல உள்ள நிற்குது. இது வந்து சிங்கள பள்ளிக்கூடம்னு சொல்றாங்க. அண்ணா பிள்ளையார் படிக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா சொன்னா 5ஆம் ஆண்டு வரைக்கும் வகுப்பு இருக்குது. சிங்கள பள்ளிக்கூடம்னு சொல்றாரு, அப்படிதான் சொல்றாரு. அதுக்கு பஞ்சாசிய வித்தியாலயம்னு சொல்லி பேர். அது ஃபுல்லா பாருங்க தாண்டி நிற்கும். இப்படி நாங்கள் போயிட்டு எங்களோட ஊர் ஃபுல்லா இருக்க சுற்றி பார்த்து கொண்டு வருவோம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. தோட்டத்தை பார்ப்போம். முதல் வயல்வெளியும் இருக்கும், நைஸா பார்த்துட்டு என்னப்பா எத்தனா மூடிப்பா இதன் என்ன வேற வேற தண்ணி கூட போகுது. இங்கே போயிடல, தோட்டத்துக்கு போக கொண்டு பார்த்தா இதால நடந்து போயிடலாம். புதாச்சாடி ஊர் பக்கம் இருக்கா, போய் பார்ப்போம். எவ்வளோ தூரமாக நடந்து வந்தோன்னுக்கும் எல்லா இடம் தோட்டு நட்டுக்கு தண்ணி தான். இது வந்து வளமையா வெள்ளம் பாயிர வாதை இல்லை, இது வந்து ஊர் மேனே. இப்போ வெள்ளம் பாயிர வாதையில் தண்ணி நின்று சொன்னால் ஆச்சரியப்படலாம். ஆனால் இது வந்து ரோடு சும்மா நோமலாக பயணிக்கிற பாதை. வெள்ள வாய்கள் எங்களுக்கு அங்கால இருக்கு அந்த பக்கம். ஆனால் பாருங்க எல்லாம் எல்லா வீடுகள்லையும் வெள்ளம் தான், தண்ணி இல்லாத இடமே இல்லை. கூகுள் மேப் மாதிரி கூகுள் மேப் எங்கெல்லாம் இருக்கும் அதே இடமெல்லாம் தண்ணியும் இருக்கு. கோயில் அடிக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன், பார்ப்போம். ஒவ்வொரு பாதையிலுமே 4 பக்கம் பாருங்க தண்ணி. இதில் ஒரு கேணியன் கிடக்கு, பொடிக்கல் குளிப்பாங்க நினைக்கிறேன். மத்தியானத்தோட குளிச்சுட்டு போயிட்டாங்களே தெரியல. ஊட்டி வலிக்குது. எங்கட கோயில் கேணி. இங்க தண்ணி கீழ் பக்கத்தால வந்து உப்பு இருக்குன்னு. ஆமா, நல்ல அழகா இருக்கு. இது எங்க இருந்து வருதுன்னு சொல்லுங்க. அவன் தண்ணி ஊற்றாலே வருது கீழால். கண்ணாடி மாதிரி தண்ணி. இதுல வேறுங்க அந்த வெள்ள தண்ணி இல்லை, மழை தண்ணி சொன்னா நிறம் பேறையா இருக்கும். இங்க கொப்பளிக்குது பாருங்க தண்ணி, எப்படி கொப்பளிக்குது தண்ணி. ஊற்றால கொப்பளிக்க அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கு தண்ணி, பளிங்கு மாதிரி இருக்கு. மத்தியானம் குளிச்சவங்களாகும் கலிங்கு வாயிற மாதிரி இப்போ ஆயிடுது. மத்தியானம் பிள்ளைகள் நீந்தினவங்களை பொடிகள் இப்போ இல்லை, இந்த இடங்களில் நீந்தல பார்ப்போம். கோயிலுக்கு இருக்கா முன்பக்கம் போய் பார்ப்போம். பிள்ளைகளுக்கு என்ன புயலம் பார்த்து கொண்டு தெரியுது. என்ன கொஞ்சம் மழை நேரங்கள் அவதானமா தெரியணும், பாம்போல தான் தெரியுது. கோயிலுக்கும் உள் மண்டபத்துக்கு தண்ணி போயிட்டு கூடாது. முன் மண்டபத்துக்கு தண்ணி இருக்கு பேரும்.
அப்பா இவ்வளவு தண்ணி அப்பா தேசம் முழுக்க இலங்கை உள்ள தண்ணியெண்டா யோசிச்சு பாருங்க இவ்வளவு தண்ணி வந்து சேர்ந்துட்டு மேலே இருந்து இப்பெல்லாம் முழங்காலுக்கு மேலே நிற்கிது விடுறது தண்ணி அப்பா கடவுள் எங்களோட வாசியாலெல்லாம் மட்டமாக நிற்குது இந்த உள்ளுக்கு இந்த தண்ணி ஏறையில தண்ணி ஏறையிலன்னு முன்னுக்கு தண்ணி ஏறிட்டுருவா பின்பக்கம் வா நான் போய் நான் பார்க்குறக்கு ரோட்டு வழியை நிற்கிறேன் வாக்குறதுக்கு இப்போ நான் வீட்டில் இருந்து ஒலிக்கிட்டு கிட்டத்தட்ட இப்போ 500 மீட்டர்கிட்ட நடந்து வந்துட்டேன் அந்த 500 மீட்டருமே ரோட்டில் தண்ணி இல்லாத இடம் இல்லை எல்லாரையும் கூட்டு வாசலுக்குள்ளே தண்ணியா நிற்குது இவ்வளோங்கள்ல இந்தியாவில் கொஞ்சம் வெள்ளம் இல்லை எல்லாரும் என்னாச்சு சந்தோஷப்படாதீங்க அந்த பக்கம் பாருங்க இன்னொரு கொஞ்சம் தூரம் போக திருப்ப தூரம் தாண்டி ஒரு மில் ஒன்று இருக்குது அதுக்கும் பின்னால் தாண்டி நிற்குது மழை திருப்ப தொடங்குது திருப்பி தண்ணி அப்போ அந்த அதில் தான் அந்த ஆக்கள் நடந்து வந்து ஓட்டிக்கணும் இல்லை தூரமாக தெரியுது எங்கடா சுத்தி கொண்டு தெரியுதே அதில் போற இதால் வர உடனே கொஞ்சம் தாளம் தண்ணியா கொஞ்சால தண்ணி குளிருது அவட மட்டும் தண்ணி சொல்லுது கொஞ்சால குளிருது நான் உட மட்டும் வந்துட்டு தான் திரும்பி போனேன் இதுக்கான நிறைய ஆட்டோ உடனே தாக்கமில்லை எங்க வர எங்க வர நான் சேர்க்கோ இதாலே அதான் வரைக்கும் எடுவா இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி கூட பாருங்க முழங்காலுக்கு மேல வாய் கூட உடம்புள்ள வாய்க்கால்லாம் இது வந்து வெள்ள வாய்க்கால் இங்க பாருங்க போகுது அந்த பக்கம் அங்க போய் வெள்ள வாய்க்காலில் போய் சேரும் குளத்துல போய் சேரும் இதால கொஞ்சம் தூரம் போய் பாருங்க உடம்பு தண்ணி குளிருது இந்த பிள்ளை இந்த விளையாட்டுல பார்த்தீங்களோ நான் புதிய தண்ணீரை விளையாட்டு 4 மணிக்கு தான் காத்துன்னு சொன்னோம் காத்து தொடங்கிட்டோம் அம்மா அப்படிக்கு வேண்டுதான் காத்து படாகுலே மாட்டு கண்டு மேல ஒன்று கட்டி இருக்கு தண்ணி போற போ நான் பார்த்த அளவுக்கு இப்போ எங்கட ஊர்ல வெள்ளம் நிறைய நிற்குதுன்னு நினைக்கிறேன் இன்னும் எத்தனை கிராமங்கள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்க ஒரு ஏல இதனால பெரும்பாலும் மோட்டர் சைக்கிள் வந்து போகலாம் வேற வாகனங்கள்ல போகல எனக்கு வந்து நடுங்க வலிக்கிட்டு இது பாருங்க கொஞ்சம் குழாக்கிணறு தண்ணி எப்படி வருதுன்னு பாருங்க குழாக்கிணறு இருக்காள் வலிக்கிட்டு வலியால வேற வலிக்கிட்டு தண்ணி
என்ன நடையில மோட்டர் சைக்கிள் கூட வரான்னு சொல்லி போடலாம் வீடுகளில் விட்டு நடந்து தெரியும் நடந்து ஒழிக்கிட்டு காத்தடிக்க ஒழிக்கிட்டு காத்து தொடங்கிடுது காத்து குடிய வைக்கிறான்றது நிற்குது 4 மணிக்கு காத்துன்னு சொன்னா 4 மணி என்ற காத்து தொடங்கிடுது சரியான காத்தடிக்குது பேச முழுக்க கடல் மாதிரி கடல் தான் இந்த இடமெல்லாம் ஃபுல்லா தோட்டக்காணிகள் இந்த வீட்டுக்குலாம் தண்ணி உள்ளட்டு தோட்டத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே கடல் மாதிரி இருக்கு இதெல்லாம் தடி உண்டு கிடையாது அங்காலஞ்சல வாகனங்கள் போயிடக்கூடாது இதோட நான் திரும்ப போறேன் நான் கனகுரம் வந்துட்டேன் இப்படியே போனோம்னா நான் மெயின் ரோட் வரைக்கும் போகலாம் நான் மெயின் ரோட்டுக்கு போய் அங்கேயும் இவ்வளோ அப்படித்தான் தண்ணியை திரும்பி போவோம் என்ன கண்ணீரமான தண்ணி கணிக்கிறபடியே எனக்கு நடுக்க வலிக்குது இவ்வளோ தான் அந்த எல்லா தண்ணியும் வந்து சந்திக்கிற இடம் இப்படி கொஞ்சம் வேகமாக தண்ணி பயமா இருக்குஞ்சாலே பெரிய வாகனங்கள் ஒன்றும் போயிடாது சரியான வேகமா பாயும் மேலே தண்ணி முழங்காலுக்கு மேலால தண்ணி பாயுது விடத்துல பாருங்க ஆக்கள் விளையாட்டுகளை தண்ணிக்கும் விளையாடி கொண்டு தெரியும் எல்லாம் என்ன சைக்கிள் தெரியுது ஒரு வீடும் தண்ணி இல்லாத வீடு இல்லைங்க இந்த ஊர்ல சொன்னா உங்களுக்கு தண்ணி வந்துடும் போல எனக்கு இதுதான் பிடிச்சி கொண்டுதான் போய்க்க பார்த்தேன் இந்த கிளங்கி 5000 இருக்கு கிட்டுக்கு வேலி அப்படியே பூவரச மரம் அளவா வளர்ந்துருக்கு அழகா இருக்கேன் கிட்டுக்கு வேலி இந்த ஒடியால் தண்ணி கூட அழகா பூந்து வெளியில வருது மதுளை காட்டினா வந்து தண்ணியும் வந்து சுகமாக பாயாது கடலை அந்த பக்கம் இருந்து வருது எங்கே கால் வச்சாலும் வீட்டை விட்டு வெளியில் கால் வச்சா தண்ணியாக தான் இருக்கு மற்ற இடங்கள்ல வந்து கொஞ்சம் பாயும் கொஞ்சம் நிற்கும் கொஞ்சம் இது வந்து ஊரே வெள்ளக்காடு தான் என்ன சொல்றது இப்போ வீடுகளை தவிர பலவுகள் மற்ற இடங்கள் எல்லாமே வந்து தண்ணி தான் வீடுகளும் எல்லாம் வந்து என்ன சொல்றது படிகளோட தட்டி கொண்டு நிற்குது தண்ணி எங்க பார்த்தாலும் தண்ணி எங்க பார்த்தாலும் தண்ணி கடைக்கு உள்ள ரெண்டு நிற்குது கொஞ்சம் மண்டா கடைக்கு உள்ளட்டுரும் தண்ணி கடவுடைய அப்படியே வயல்வெளிக்கு போய் தண்ணி சேர்ந்தால் அங்கால போயிடும் ஆனால் வயல்வெளியை முட்டினாலும் எங்கே போகிறதான்னு சொல்லுவோம் கிணறுகளெல்லாம் முட்டி வலியுது தோட்டத்துக்கு வேலைக்கு போய் பார்த்தோம்னா எல்லாம் கிணறுக்கு மேலால தண்ணி நிற்கும் கிணறு எங்கே இருக்குது தண்ணி எங்கே இருக்குது என்று தெரியாது அப்படியே சாட்டை எடுத்து விட்டுற முடிச்சு என்ன ஒரு படகு கொண்டு வாங்கினால் படகுலேயே போக்குவரத்து செய்யலாம் அவ்வளோ அதுக்கு வந்து தண்ணி தான் இன்னைக்கு எல்லா இடமும் இதில் வந்து இது கொள்ளுக்கு போகிறார்கள் இதில் வந்து மோட்டரை விட்டுட்டு உள்ளுக்கு போயிருக்கணும் இதில் வந்து இடுப்பளவு தண்ணி நிற்கும் இந்த இடம் சரியான வெள்ளம் இந்த இடத்துல சரியாக இடுப்பளவு தண்ணி நிற்கும்
எல்லாம் எல்லாம் எல்லா இடம் சுற்றி பார்த்தாச்சு, ஒரு இடமுமே தண்ணி இல்லாத இடம் இல்லை. எங்கட ஊர் ஒரு தொடக்கத்துலேருந்து முடிவு வரையும் போய் பார்த்துட்டேன். எல்லா இடம் முழங்காலு மேலாம் தண்ணி நிற்கிது. ஒரு மாதிரி அம்மா வீட்டடிக்கு வந்து சேர்ந்துட்டேன். சரி உறவுகளே, இந்த காணொலியை நான் இதோட முடிச்சு கொள்ள போகிறேன். வெள்ளம் வந்து எத்தனை நாள் எழுதோரிக்கையில் எல்லாம் பற்றி முடிஞ்சதுன்னா இன்னுமே மழை இருக்காம், இன்னும் தான் பெரிய சூறாவளி இருக்காம். வீட்டை போய் சேருவோம். இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.